வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இப்போ பொதுச்செயலாளர் இருந்தாலுமே நிறைய அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடியை இன்னும் ஏற்றுக்கல. அது நல்லா தெளிவாக தெரியுது. ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலான்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி அணியாக பிரிஞ்சிருக்காங்க. இது எதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு கேட்டால், மொத்தம் அதிமுகவில் 2.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலை தமிழ்நாட்டில் மொத்தமாகவே அதிமுக 84 லட்சம் சொச்சம் தான் வாங்குறாங்க. அப்போ இதில் கட்சிக்காரங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, பப்ளிக்கும் இருப்பாங்க. இல்லை கட்சிக்காரங்க எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியல. ஸோ கணிசமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் மேலே அதிமுக தொண்டர்களே போட்டிருந்தாலுமே மொத்தமாக 50 லட்சம் தான் போட்டிருப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது கூட்டி கழித்து பார்த்தா. ஸோ கட்சியினர் இவ்வளோ 84 லட்சம் பேர் போட்டிருந்தாலுமே மித்தம் 1,14 லட்சம் பேர் எங்கே போனாங்க, யாருக்கு போட்டாங்க, அதிமுக மேலே நம்பிக்கை இல்லையா, இல்லை ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்களா, இல்லை சசிகலா அணியை சேர்ந்தவங்களா, இல்லை டிடி தினகரன் அணியை சேர்ந்தவங்களான்ற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படுது. ஸோ இப்போ ஓபிஎஸ் ஆதரவாலும் பார்த்திங்கன்னா புகழேந்தி அவரும் என்ன சொல்கிறார், அதிமுக ஒன்றிணைக்க நாங்கள் பாடுபடிருக்கோம். அண்ணன் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தனி வழியில் போயிட்டுருக்காரு, அதாவது பாஜக பக்கம் போயிட்டுருக்காருன்ற மாதிரி சூசகமாக சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு ஒன்றிணைய ஆசை இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவர் இறங்கி வந்துட்டார், தூது விட்டார் ஓபிஎஸ். நான் என்ன தியாகம் வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன்ப்பா, அதிமுக ஒன்றிணைனா, அதாவது பதவியெல்லாம் வேணாம், பதவி பார்த்திங்கன்னா அவரே கட்டிக்கிட்டு அழுவட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, துளி கூட ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாருன்னா தன்னோட செல்வாக்கு கம்மியாகின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா முன்னாடி தப்பு பண்ணியிருக்கலாம் ஓபிஎஸ், பெரிய லெவலில் ஆட்களை தன் பக்கம் இழுக்காமல் ஸோ அசால்ட்டாக இருந்தார், தன்னை முன்னிலைப்படுத்திக்கவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாளர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போட்டார், அவர் கட்சியை கைப்பற்றினார். அதே மாதிரி டிடி தினகரனும் வரலாம், அவர் கட்சியை கலைச்சிட்டு இதில் அதிமுக ஒன்றிணையத்துக்கு பாடுபடலாம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிமுக சேர்ந்தவங்க தான் இன்றைக்கி திமுக அமைச்சர்களாக இருக்காங்க. ரகுபதி உட்பட செந்தில் பாலாஜியெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி வரணும் அதிமுகவில். ஏன்னா அவர் அதிமுக விட்டு போகும்போது அமமுக போனார்ல டிடி தினகரனோட, அப்போ அந்த டைம் திருப்பியும் அதிமுகவில் இணையத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கார், அப்ரோச் பண்ணியிருக்கார். ஆனால் அதிமுகவில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டனால திமுகவில் போய் சேர்ந்துட்டார். அதே மாதிரி தோப்பூர் வெங்கடாச்சலம் அவரையும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அம்மா இருந்தபோது செல்வாக்காக இருந்தார், பட் இப்போ பெரிய லெவல் செல்வாக்கே இல்லாமல் டல்லாக இருக்கார். ஸோ அவரெலாம் திருப்பி இணைக்கணும்னு சொல்லிட்டு கேசி பழனிசாமி பார்த்திங்கன்னா அழுத்தம் திட்டமாக சொல்லியிருக்காரு. இப்போ ஓபிஎஸ்க்கு அங்கே டெல்லியில் என்ன வேலை பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல் முருகனுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடி தினகரன் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அண்ணாமலை பார்த்திங்கன்னா மாநில தலைவராக தான் கண்டினியூ பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது 2026 வரையும். அந்த இடத்துல வானதி சீனிவாசனோ இல்லை பழைய மாதிரி பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனோ உட்கார வச்சா அந்த சரிப்பட்டு வராது. தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இருக்கவங்க அதிமுகவோட என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அண்ணாமலை வந்த அப்புறம் தான் இவ்வளோ தரணும், எங்களுக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மிகப்பெரிய லெவலில் உழைச்சி காமிச்சார் அண்ணாமலை. இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிமுக வீழ்ச்சியை சந்திச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 7 இடங்கள் டெபாசிட் காலி, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா 4வது இடத்துக்குலாம் தள்ளப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியும் 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த 3வது இடத்துக்கு வந்ததுக்கு ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அவங்க சின்னத்தை இழந்து டார்ச்லைட் சின்னம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுலேயும் மிகப்பெரிய வாக்கு சதவீதம், அவங்களோட தேர்தல்லாம் பாருங்களேன், வாக்கு சதவீதம் தான் கூடியிருக்கு தவிர்த்து இந்த சின்னத்தால் ஒரு பயனும் இல்லைன்றது மாதிரி உடச்சி காமிச்சிட்டாரு. அதே மாதிரி ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதிமுகவோட டெபாசிட் காலி ஆயிடுச்சு. தீர்ப்பும் பார்த்திங்கன்னா அதிமுக மீண்டு வர்றதே பெரிய விஷயமாக தான் இப்போ இருக்குது. அதே மாதிரி அதிமுக பார்த்திங்கன்னா அழிக்கிறதே பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி, டி ஜெயக்குமார், உதயகுமார் சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ் இவங்களே இணைய போது கேபி முனுசாமியில் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்கிறார். கேபி முனுசாமி அட்ரஸ் இல்லாமல் இருந்தார், அவர் அட்ரஸ் கொடுத்ததே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான். அம்மாவால் நீக்கப்பட்டவர், அதே மாதிரி எம்ஜிஆர் நீக்கப்பட்டவர். அம்மாவால் நீக்கப்பட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் அவர் நுழைய முடியல. ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தும் போது தான் உள்ளே நுழைஞ்சார். கேபி முனுசாமியை காலி பண்ணதே சசிகலா தான். ஏன்னா சசிகலா அம்மாவோட இருக்கும்போது கொஞ்ச நாள் தள்ளி இருந்தாங்க, அம்மாவே ஒதுக்கி வச்சுருந்தாங்க சசிகலாவை. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி சசிகலா காலி பண்ண பார்த்தார். ஸோ அம்மா பிடிச்சி வச்சா
பிள்ளையார் தூக்கி போட்டா சாணம்னு சொல்லிட்டு சசிகலா மென்ஷன் பண்ணி மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு விஷயத்த பொதுக்குழு மேடையிலேயே சொன்னார், அம்மா முன்னிலேயே சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், 30% கமிஷன் முனுசாமி. அதே மேடையில் தான் வந்து 30% கமிஷன் முனுசாமின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு சில நபர்கள் வந்து சொல்ல, என்னப்பா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து அம்மாவே வந்து பார்த்து கவனித்து அவரை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சசிகலா உள்ளே வந்தோன்னே கேபி முனுசாமியில் அதிமுகக்குள்ளே நுழைய முடியல. அதிமுக பார்த்திங்கன்னா திருப்பியும் நுழையிறதுக்கு வாய்ப்பு எப்போ கிடச்சிச்சின்னா ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்த பிறகு ஒட்டிக்கிட்டாரு. அப்படியே வந்து கேபி முனுசாமி நம்மளுக்கு திரும்பி எடப்பாடியோட இணைஞ்சு அப்படியே பயணிச்சிட்ருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மா வந்து இந்த மாவட்ட செயலர் பதவியில் வந்து யாருக்கு வந்து அதிக செல்வாக்கு அதெல்லாம் வந்து பார்த்து போட மாட்டாங்க. எப்பயுமே நார்மலாக வந்து மாவட்ட செயலர் வந்து இவர் தகுதியான நபராக இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் போடுவார். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, மாவட்ட செயலர் பதவியை பிடிக்கிறதுக்கு யாருக்கு செல்வாக்கு, அந்த தேர்தல்லாம் வச்சா மிகப்பெரிய லெவலில் கொலையில் முடியுதுன்னு சொல்லிட்டு அம்மா எடுத்த டிசிஷன் தான் வந்து மாவட்ட செயலாளர்லாம் வந்து பொதுச் செயலாளரே முடிவு எடுக்கணுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களே முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க முடிவுக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க. அன்றைக்கி யார் வந்து மாவட்ட செயலர் இருந்தாங்களோ இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்த அப்புறம் ஒரு சில பேர் வந்து மாவட்ட செயலராக வந்து புதுசாக வந்திருக்கலாம். இப்போ குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியோட சொந்த தொகுதி புறநகர் மாவட்ட செயலர் பதவி வந்து சேலம் இளங்கோனுக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து அதிமுகவில் ஆட்டம் காணுதுன்றது உண்மைதான்ற மாதிரி ரகுபதியும் சொல்கிறாரு. கொஞ்ச நாள் அது வெளிப்படையாக தெரியும். அது உடச்சி விட போகிறதே பார்த்திங்கன்னா வேலுமணி தான். வேலுமணி செங்கோட்டையெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. செங்கோட்டையன் குறித்தும் பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டிருந்தாங்க. செங்கோட்டையன் உங்கள் மேலே அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, செங்கோட்டையனே வந்து சொன்னார் என் மேலே அதிருப்தியில் இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் பார்த்திங்கன்னா செக் வச்சுட்டே போனார். பட் வந்து அதிருப்தியில் இருக்கிறது உண்மை தான். பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் இருந்தே வந்து எடப்பாடி பழனிசாமியோட வந்து பெரிய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதில்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட பார்த்திங்கன்னா வேலுமணியெல்லாம் சொல்லவே இல்லை. அதே சேலத்தில் தான் இருக்கார். ஆனால் பிற மாவட்டங்களில் இப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் போயிருந்தாங்க. ஆனால் அங்கே தென் மாவட்டங்கள்லேருந்து செல்லூர் ராஜு போகவே இல்லை. எடப்பாடியோட பிறந்த நாளைக்கு பார்த்திங்கன்னா விஜயை புகழ்ந்தவர் வந்து செல்லூர் ராஜு. எம்ஜிஆர் மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் செயல்படுவார், மக்களுக்கு நிறையா தருவான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை போட்டு வச்சுருந்தார். இது எடப்பாடி பழனிசாமி கலங்கெடுத்துருச்சு. என்னையா நம்மளுக்கு பிறந்தனு சொல்லிட்டு விஜய் புகழ்ந்து பேசுகிறான்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, அதே மாதிரி செங்கோட்டையன் வேலுமணி இவங்கெல்லாம் கொங்கு மண்டலத்தில் இருக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் போய் நேரில் போய் வாழ்த்து சொல்லவே இல்லை. எந்த ஒரு மௌனமாக இருந்தாங்க. அதே மாதிரி சிவி சண்முகம் அமைதியாக இருந்தார். ஸோ புரட்சி தமிழர் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க, வாழ்த்து பெற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் சீனியர்கள் அப்படியே வந்து பெரிய லெவலில் வந்து வாழ்த்து சொல்லாமலே அமைதியாகவே இருந்துட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் புகைச்சல்ன்றது நல்லா தெரியுதுன்றாங்க. இந்த புகைச்சல் எந்த அளவுக்கு நீடிக்குதுன்னா தொடர்ந்து ஓபிஎஸ் போனாலும் தான் இந்த மிகப்பெரிய ஒரு புகைச்சல். எடப்பாடி பழனிசாமி மேலே தான் எல்லா சுமையும் போகுது. இதே ஓபிஎஸோட இணைஞ்சிருக்கும் போது இந்த சுமை இல்லை. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இரட்டை தலைமை இருக்கும்போது சரி இவங்க தான் வந்து இரட்டை தலைமை, நம்ம ஏதாச்சும் எதிர்த்து பேசினா கட்சியை விட்டு தூக்கிறோன்ற பயம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி அந்த பயமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து யாருமே பயப்படுறதில்ல. இரட்டை தலைமை இருக்கும்போது பயந்தாங்க. இரட்டை தலைமை வந்து நீக்கிடுவார்ன்ற பயம். ஓபிஎஸ்ஸை காலி பண்ணுற போதே முன்னாடியே அவர் சுதாரிச்சிருக்கணும். ஆனால் ஓபிஎஸ் வந்து சுதாரிக்கவே இல்லை. தன்னோட தம்பியை வந்து நீக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும். படிப்படியாக நம்ம ஆட்களை தூக்கிட்டே வர்றாரு, நம்மளையும் தூக்கிடுவான்ற மாதிரி யோசிச்சிருக்கணும். பட் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. கடைசி தூக்கிட்டாரு. இப்போ அதே வேலையை தான் வேலுமணிக்கும் இறங்கியிருக்காரு. பட் இது எந்தளவுக்கு வந்து சாத்தியமாகவும் தெரில. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.